ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது நேத்துள்ள எடிட்டோரியல். சரி, அது மண்டேக்குள்ள எடிட்டோரியல். மண்டே எடிட்டோரியல் கிளாஸ் அப்லோடு எப்போ ஆகும்னு தெரில. பட் எடுத்து வைக்கிறேன். சரியா? ஸோ இந்த ஒரு 1 வீக்குக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெகுலராக போட்டுருவோம். ஏன்னா நம்மளுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் இல்லை. இங்கே தூத்துக்குடியில் மழை பிரச்சனைகள்னால ஆஃப்லைன் கிளாஸஸ் கிடையாது. ஸோ நம்ம நிறைய கிளாஸஸ் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நிறைய பண்ணலாம். பார்ப்போம் என்னென்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். சரியா? ஸோ இன்னைக்கு இந்த எடிட்டோரியலில் மொத்த கதை உங்களுக்கு இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நான் தொடர விஷயங்கள், நான் டச் பண்ற விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுச்சான்னு சரியா? பேசிக்கா பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜியை இங்க ஒரு ஓபன் பண்ணி விடுறாரு. பிஜேபியுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, பிரைம் மினிஸ்டரா அடுத்தது மோடி வர்றதுக்கு அவர் என்னென்ன பண்றாரு, திரும்பியும் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள் தான் இதுல வருது. 15 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஃபாஸ்டா இழுத்து முடிச்சிடலாம். நம்ம வீடியோ கோர்ஸோ இல்லை ராயல் பாஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. நியூ ஆர்டர் அண்ட் 3 ஸ்டேட்ஸ் அந்த நியூ பிஜேபி கவர்மெண்ட்ஸ். 3 ஸ்டேட்டு அந்த நியூ பிஜேபி கவர்மெண்ட். புது பிஜேபி கவர்மெண்ட்லையும் 3 ஸ்டேட்டை பற்றி பேச போகிறாங்க. பிஜேபி ஹோப்ஸ் டு ரீட்டைனா வந்துட்டு தக்க வைக்கிறது. இல்லையா? ஸோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கு, அந்த விஷயத்த உங்கள்கிட்ட இருந்து வெளியே போகாம இழந்து போகாம பார்த்துக்கிறதுக்கு தான் ரீட்டைன் பண்றது. ரீட்டைன் a diverse support base with its pick of state leaders. ஸ்டேட் லீடர்ஸை சூஸ் பண்றதை வச்சு பிஜேபி என்ன நினைக்குதுன்னா தக்க வைக்க பார்க்குது. எதை தக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு டைவர்ஸ் சப்போர்ட் பேஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்ல மட்டும் இல்லாம ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும் இல்லாம எல்லா டைப் ஆஃப் கம்யூனிட்டிஸ்ல இருந்து ஆள் சேர்க்கலாம் அப்படின்னு பிஜேபி ஹோப் பண்ணுது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். எலிவேட்டிங் தூக்கி விடுறாங்க. யார? டெபியூட்டன்ட் எம்எல்ஏ. இப்போ தான் முதல் தடவை எம்எல்ஏயாவே ஆகுறாரு ஒருத்தர். யாரு? பஜன்லால் சர்மா. சரியா? சர்மா அந்த பேரு முக்கியம். என்ன சர்மாங்கிறது ஒரு கேஸ்ட் நேம். ஸோ பஜன்லால் சர்மாவை சிஎம், ராஜஸ்தான் சிஎம் ஆக்குறது மூலமா இப்பதான் எம்எல்ஏவே ஆகுறாரு. அவரையே என்ன ஆக்கிடுறாங்க, ராஜஸ்தானுக்கு சிஎம் ஆக்கியிருக்காங்க. இதை எதுக்குங்க பண்றாங்க அப்படின்னா இட் ஹாஸ் சாட்னா சீக், தேடுது. சீக்குடைய V3 தான் சாட். எதுக்கு தேடுது? டு ரீஅஷ்யூர், நம்பிக்கை கொடுக்கணும். யாருக்கு? பிராமின் கம்யூனிட்டிக்கு நம்பிக்கை கொடுக்கறது தான் இவ்வளவு விஷயங்களை இவங்க பண்றாங்க. பிராமின் கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணணுமா? இவங்க நம்பிக்கை கொடுக்கணுமா? இட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் பேஸ் அக்ராஸ் ரீஜன்ஸ். எல்லா ரீஜன்லையுமே இந்த பிஜேபியுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் பேஸ் யாரு அப்படின்னா பிராமின் கம்யூனிட்டி. ஸோ அந்த பிராமின் கம்யூனிட்டிக்கு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த பிராமின் கம்யூனிட்டியில இருந்து ஒருத்தரை என்ன ஆக்குறாங்க அப்படின்னா சிஎம் ஆக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவர் இப்பதான் என்ன ஆயிருக்காரு அப்படின்னா எம்எல்ஏ ஆயிருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பார்த்து பிராமின் கம்யூனிட்டி தானே இவரை சிஎம் ஆக்கிடுவோம் அப்படின்ட்டு சிஎம் ஆக்கிட்டாங்க. ஹேவிங் கட் இஸ் டீத் அப்படின்னா இனிஷியல் டேஸ், ஸ்பெண்டிங் இனிஷியல் டேஸ். இனிஷியல் டேஸ்ல இவர் என்ன பண்ணாரு? அதான் கட் யுவர் டீத். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்போ ஒரு ஒரு 30 வருஷம் ஒரு இடத்துல ஒரு ஃபீல்டுல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல நம்ம ஒரு பர்டிகுலர் இடத்துல இருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து மேல வருவோம்ல. ஸோ இனிஷியல் பீரியட்ல எக்ஸ்பீரியன்ஸ், இவர் எதுல கெயின் பண்றாரு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ல, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவாக் சங்கம். இதுலதான் இவர் என்ன பண்றாருன்னா இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றாரு. சரி, ஆர்எஸ்எஸ்ல தான் இனிஷியலா இருந்திருக்காரு. எதுல? அதுலயும் கிராஸ் ரூட்ஸ்ல. ஸோ கீழே பேசிக்கான கீழே அடிப்படையில வந்துட்டு இவர் இருந்திருக்காரு. கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல இருந்திருக்காரு. கிராஸ் ரூட்ஸ்னா வந்துட்டு ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருந்து அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணவரு. மிஸ்டர் சர்மா ஹஸ் ரிசன் ஓவர் நைட் டு டாப் சீட். ஓவர் நைட்ல என்ன டாப் சீட்டுக்கு போயிட்டாச்சு. இது ஒரு சிக்னல் வேற. யாருக்கு? டு த கேடர் ஆஃப் த பார்ட்டி. கேடர்னா பீப்புள், அங்க இருக்கிற மக்களுக்கு இது ஒரு சிக்னல். இவர் திடீர்னு என்ன ஆக்கிட்டாங்க, இல்ல ஆர்எஸ்எஸ்ல கீழ் பதவியில இருந்தவரை இப்பதான் எம்எல்ஏவே ஆகுறாரு, டக்குன்னு சிஎம் ஆக்கிட்டாங்க. இது ஒரு சிக்னல். யாருக்கு? பார்ட்டியில இருக்கிற மக்களுக்கு ஒரு சிக்னல். என்னது? பிஜேபியில எதனால அச்சீவபிள். இது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பாசிட்டிவா அமைஞ்சிருச்சு. இவங்க கம்யூனிட்டி பார்த்து தான் இவரை சிஎம் ஆக்குறாங்க. பிஜேபியில இது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். யாருனாலும் நீங்க வந்துட்டு இதாகணும். நெப்போட்டிசம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். காங்கிரஸ்ல நெப்போட்டிசம் மட்டும்தான் இருக்கும். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நெப்போட்டிசம் கம்மியா இருக்கிறதுனால இவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். இப்போ சர்மா மாதிரி ஒரு ஆளை பார்த்து அவர் பிஜேபியில கீழ இருந்து மேல போயிட்டு இப்ப சிஎம் ஆயிட்டாரு ஒரு ஸ்டேட்டுக்குன்னு பார்க்கும்போது ஒரு கடைநிலை தொண்டனுக்கு என்ன தோணும்? சரி, நம்மளுக்கு கூட இப்படி ஆகலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணும். அது ஒரு பாசிட்டிவா இவங்களுக்கு அமைஞ்சிட்டு. நியூ பவர் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ மீன்ஸ் சைட் லைனிங்னா
இக்னோரிங் ஒதுக்கி வைக்கிறது, சைட் லைன் பண்ணினா ஒதுக்கி வைக்கிறாங்க. யார் ஒதுக்கி வைக்கிறாங்க? ஓல்டு கார்டுனா இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ். ஓல்டு கார்டுனா ப்ரீவியஸ் லீடர்ஸ். சரியா? ஓல்டு கார்டுனா இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ், ப்ரீவியஸ் லீடர்ஸ். யாரு? வசுந்தரா ராஜேன்னு ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் மினிஸ்டர் ராஜஸ்தானுக்கு. அந்த அம்மாவே இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா இப்ப இவரை உள்ள கொண்டு வராங்கல்ல, ஸோ பழைய ஆட்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஹெல்ட் த போஸ்ட் ஃபார் 2 terms. 2 termsக்கு இவங்க சிஎம்மா இருந்தாங்க. இது வந்து பிஜேபியில் அடிக்கடி நடக்குங்க. முன்னாடி இருந்தவங்கள அப்படியே டக்குன்னு ஒதுக்கிட்டு புதுசா ஒரு ஆளை கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம இவரு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அண்ணாமலையை கொண்டு வந்தது கூட அவருக்கு முன்னாடி வந்துட்டு சில லீடர்ஸ் இருப்பாங்க. அந்த லீடர்ஸ் அப்படியே ஒதுக்கிடுவாங்க, புதுசா ஒரு ஆளை கொண்டு வருவாங்க. வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் ஹர் ரிமைன்ஸ் அன்கிளியர். அவங்க இப்போ வாட் இஸ் இன் ஸ்டோர்னா அடுத்த ஃபியூச்சர், வாட் த ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ், ஃபியூச்சர்ல இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. மிஸ்டர் சர்மா இஸ் த செகண்ட் பிராமின் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பிஜேபி இன் ராஜஸ்தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பிராமின் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, விமன் சீஃப் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. அவங்களை இப்போ ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பிராமின் சீஃப் மினிஸ்டர் இவங்க ராஜஸ்தான்ல கொண்டு வராங்க. பார்ட்டி ஹஸ் ஆல்சோ அப்பாயிண்டட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் த கம்யூனிட்டி. ஃப்ரம் த கம்யூனிட்டினா எந்த கம்யூனிட்டின்னு இந்த இடத்துல உங்களுக்கு புரியணும். ஃப்ரம் த பிராமின் கம்யூனிட்டி. பிராமின் கம்யூனிட்டியுடைய சப்போர்ட் வந்து கேட்குறாங்க. என்னங்க பிராமின் கம்யூனிட்டி தானே இவங்களுக்கு பயங்கரமா ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்பயும் திரும்ப எதுக்குங்க பிராமின் கம்யூனிட்டியுடைய சப்போர்ட் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் தேடுறாங்க அப்படின்னா அது பின்னாடி தெரிய வரும். சரியா? பிஜேபி கன்சிடர்ட் இட் வைஸ். இதுதான் அறிவாளித்தனமா வந்துட்டு இருக்கோ, இதுதான் கிளவரா இருக்கும்னு பிஜேபி தோணுது. என்னது? டு கம்ஃபர்ட் இட்ஸ் கோர். கோர்னா சென்ட்ரலா, சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான அப்பர் கேஸ்ட் பேஸ். ஸோ ஒவ்வொரு கேஸ்ட்டை பார்க்கும்போது கேஸ்ட்டை பார்க்க மாட்டாங்க, கேஸ்ட் ஓட்டா தான் பார்ப்பாங்க. ஸோ கேஸ்ட்ல அந்த அப்பர் கேஸ்ட் பேஸை நம்ம என்ன பண்ணணும், அதை கம்ஃபர்ட் பண்ணணும். ஸோ பிராமின்ஸ் நம்மளுக்கு எதிராக திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்க சமாதானப்படுத்துறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க கம்யூனிட்டியில 2 சீட்டு கொடுக்குறாங்க. ஏங்க பிராமின் ஆல்ரெடி இவங்களுக்கு சப்போர்ட் தானே, ஏன் அவனை சமாதானப்படுத்தணும்? அவன் ஆல்ரெடி பிஜேபி காரன் தானே, ஏன் அவனை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற கேள்வி வர்றதுக்கு தான் பதில் சொல்றாங்க. இதனால இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பேலன்ஸ் இஸ் கண்டினியூவிங் பிவட். பிவட்னா வந்துட்டு என்னதுன்னா சப்போர்ட். பிவட் அப்படின்னா த சென்ட்ரல் பாயிண்ட். சரியா? சென்ட்ரல் பாயிண்ட் சப்போர்ட்னு சொல்லலாம், சென்ட்ரல் பாயிண்ட்னு சொல்லிக்கலாம். ஓபிசிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க? நரேந்திர மோடியில. ஸோ அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, எங்க பக்கம் வர மாட்டேங்கீங்களேன்னு இவங்க கேள்வி கேட்டக்கூடாதுல்ல. அதெல்லாம் டக்குன்னு எந்த சைடு வந்தாச்சு? இப்போ நேரா நம்மளுடைய பிராமின் சைடு வந்தாச்சு. தியா குமாரி ராஜ்புத்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் கேஸ்ட். அண்ட் பிரேம்சந்த் பைரவா who hails from a Dalit community. Caste. As the deputy chief ministers, consolidating. இதுக்கு நீங்க மீனிங் சொல்ல போறீங்க எனக்கு. Consolidating. It's a rainbow caste coalition. ரெயின்போன்னு சொல்றாங்க. ரெயின்போ கேஸ்ட் கோலிஷன். கேஸ்ட் கோலிஷன்னா ஒன்னா சேர்றது. சரியா? கோலிஷன்னா வந்துட்டு அலையன்ஸ். கேஸ்ட் எந்தெந்த கேஸ்ட்லாம் ஒன்னா சேருது அப்படின்னா ரெயின்போன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்கனாலே டோட்டல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரம்ஸ். டோட்டல் ரேஞ்ச். ரெயின்போ கேஸ்ட் கோவலிஷன் சொல்லும்போது டோட்டல் ரேஞ்ச் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிராமின்ல இருந்து தலித் வரைக்கும். பிராமின் தான் இருக்கிறதே டாப் கேஸ்ட்னு வச்சுக்கிருவோம், தலித் தான் இருக்கிறதே லோவர் கேஸ்ட்னு வச்சுக்கிருவோம். சரியா? பிராமினும் இருப்பாங்க, தலித்ஸும் இருப்பாங்க, நடுவில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பாருங்க, பிராமின் தான் சீஃப் மினிஸ்டர். அடுத்து பாத்தீங்கன்னா ராஜ்புத் கேஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, தலித் கம்யூனிட்டியில இருக்காரு. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரெயின்போ கேஸ்ட் கோவலிஷனை கன்சாலிடேட் பண்றது. கன்சாலிடேட்டிங் தான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மீனிங். ரெயின்போ கேஸ்ட் கோவலிஷன் போது 2 எக்ஸ்ட்ரீம், 2 ரேஞ்ச், பிராமினும் இருப்பாங்க, தலித் இருப்பாங்க. ரெயின்போனா அந்த மீனிங் கிடையாது, ரெயின்போ கேஸ்ட் கோவலிஷன் போது அந்த மீனிங். இதெல்லாம் வந்துட்டு கூகுள்ல தேடினாலும் காகுல்ல தேடினாலும் எங்க தேடினாலும் கிடைக்காது. சரியா? இது அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வருது. ரெயின்போ கேஸ்ட் கோவலிஷன் அந்த டோட்டல் ரேஞ்ச் ஆஃப் கேஸ்ட், எல்லா கேஸ்டையும் இவங்க என்ன பண்றாங்க, கன்சாலிடேட் பண்றாங்க. கன்சல்டேட்டுக்கு மீனிங். இதுக்கு மேல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு 29 சீட் இருக்கு. இவங்களுக்கு யாரு கொடுப்பாங்க? குஜாட்ஸ் அனதர் கேஸ்ட் நேம், ஜாட்ஸ் அனதர் கேஸ்ட் நேம். இவங்களும் ஓபிசி கம்யூனிட்டியில இருக்க கேஸ்ட். ட்ரைபல்ஸ் ஆஃப் ராஜஸ்தானும் அவங்களுக்கும் ரெப்ரஸன்டேஷன் வேணும்னு நினைப்பாங்க. இவங்க சீட்டு பிடிக்கிறதே பாருங்களேன், சீட்டு பிடிக்கிறது அந்தந்த ஜாதிக்காரங்கள ஒருத்தர் இருக்கானான்னு பார்த்து தான் கொடுக்குறாங்க. சரியா? மிஸ்டர் சர்மா ஹேஸ் டு கீப் த பார்ட்டி ஃபிளாக் டுகெதர். சர்மாவுடைய வேலையே என்னது? எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கணும். That he was handpicked by Mr. Modi gives him the strength to do so. இவரை
சிஎம் ஆக்கணும்னு முடிவு பண்ணது மோடியே இவரை கை காமிச்சு இவர் சூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இவருக்கு ஒரு பவர் இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணலாம், மோடி என்னைய தான் சூஸ் பண்ணியிருக்காரு, நான் தான் லீடரு, நான் சொல்றதை கேட்டுட்டு எல்லாரும் ஒன்னா இருங்கன்னு இவர் நல்லா பேசலாம். சரியா? ஸோ மோடியால ஹேண்ட் பிக் பண்ணப்பட்டாரு அப்படிங்கிறது இவருக்கு ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் பாயிண்ட். யாரு? இந்த பஜன்லால் சர்மாவுக்கு. சரியா? அடுத்தது பிஜேபி கேம்பெயின் சென்டர்ட் அரவுண்ட் வாட் வாஸ் லேபிள்ட் அஸ் மோடிஸ் கேரண்டிஸ். மோடியுடைய கேரண்டி, மோடி இதெல்லாம் உங்களுக்கு தருவாரு, மோடி உங்களுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாருன்றத வச்சுதான் பிஜேபியுடைய கேம்பெயினே நடந்துச்சு. அப்போ இது நம்ம ஏற்கனவே பழைய எடிட்டோர்ல வந்துச்சு, சூப்பரா வந்துச்சு. ஆக்சுவலா நல்லா எழுதியிருந்தாங்க. நான் கிளாஸ்ல ஆக்சுவலா ஆஃப்லைன் கிளாஸ்ல பார்த்தோம், ஆன்லைன்ல பார்த்தோம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ராஜஸ்தான்ல எப்படி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வந்துட்டு கேம்பெயின் பண்ணாங்கன்னா மோடியுடைய பேரை வச்சுதான். மோடி இருக்காரு, மோடி பாத்துக்குவாரு, மோடி பண்ணுவாரு. இந்த ஸ்டேட் லீடர்ஸ் வச்சு பண்ணவே இல்லை. ஆனா காங்கிரஸ் வந்து ஆக்சுவலா ஸ்டேட் லீடர்ஸ் வச்சு பண்ணாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ராஜஸ்தான் ஸ்டேட் லீடர்ஸை வச்சுதான் கேம்பெயினிங் மெயினா பண்ணாங்க. பிஜேபி வந்துட்டு ஸ்டேட் லீடர்ஸ் வச்சு பண்ணவே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பாத்துக்குவாங்க, எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஸோ மோடியுடைய கேரண்டிஸ் இதை வச்சுதாங்க இவங்களுடைய கேம்பெயினே சென்டர் ஆச்சு. என்னதான் மோடி கேம்பெயின், என்னதான் மோடி கேரண்டி பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, பிஜேபி ஹஸ் ப்ராமிஸ்ட் a lot to voters. ஓட்டர்ஸ்க்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் சர்மாவுக்கு இப்போ அதை ஃபுல்ஃபில் பண்றது, நிறைவேற்றுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட போறாங்களா இதுக்கு? ப்ரோ பேப்பர் லீக்ஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் காங்கிரஸ் ரெஜிம். போன காங்கிரஸ் ரூல், இதுக்கு முன்னாடி இங்க காங்கிரஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் ரூல்ல என்னென்ன ஓட்டைகள் விட்டுறாங்க அப்படிங்கறத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தனி டீம், இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாச்சு. அது ஒண்ணு. அடுத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் உமன் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம ஊர்ல இருக்கு, ஆனா அந்த ராஜஸ்தான்ல எல்லாம் கிடையாது. ஸோ இணையில் உமன் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வருவோம் பேசினாங்க. அடுத்த 2.5 lakh கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்பாயின்மெண்ட். அடுத்த சப்சிடி ஆஃப் 450 rupees per LPG cylinder for Ujjwala scheme beneficiaries were among the campaign promises for the BJP. ஸோ பிஜேபி ப்ராமிஸ் பண்ணிடுச்சு நிறைய. என்னங்க நிறைய ப்ராமிஸ் பண்ணிச்சுன்னா, இங்க இருந்து இங்க வரைக்கும் ப்ராமிஸ் பண்ணிச்சு. இது மட்டுமா ப்ராமிஸ் பண்ணாங்க? இன்னொன்னு, கேர்ள் குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா 2 லட்சம் சேவிங்ஸ் பாண்ட் போடுவோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ப்ராமிஸ். சரியா? இவ்வளவு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, மிஸ்டர் சர்மா ஹேஸ் டு டீல் வித் காம்ப்ளிகேட்டட் ஃபினான்ஷியல் என்விரான்மெண்ட். ஃபிஸ்கல்னா ஃபினான்ஷியல்னு மட்டும் படிச்சு, ஃபிஸ்கல்னா ஃபினான்ஷியல் என்விரான்மெண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. பார்ட்டிக்குள்ள சண்டை வரக்கூடாது. ஏன்னா பல பார்ட்டியில் இதுக்கு முன்னாடி தலைவர்கள் இருக்காங்க, ஓல்டு கார்டு, ப்ரீவியஸ் பார்ட்டியில் இருக்கு, சண்டை வந்துடக்கூடாது. அப்புறம் பேலன்ஸ் சோஷியல் ஈக்குவேஷன்ஸ், சொசைட்டல் பிரச்சனைகளையும் சமாளிக்கணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. புது சீஃப் மினிஸ்டர் ஹஸ் இன்ஸ்பயர்ட் என்தூசியாசம். புது சீஃப் மினிஸ்டர்னு எல்லாருக்கும் ஒரு உற்சாகம். ஏன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன்னா கடைக்கோடியில இருந்து ஒருத்தர் சிஎம் ஆயிட்டாரு, நம்மளும் ஆகலாண்டி இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்குது. அப்போ பார்ட்டி ஒர்க்கர்ஸ்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இன்ஸ்பயர்டு என்தூசியாசம் அமாங் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லை, மக்களுமே சந்தோஷமா இருக்காங்களா. சாதாரண ஒருத்தர் சிஎம் ஆயிருக்காரு அப்படின்னு. அது சாதாரண கீழ இருந்து போன ஒருத்தர். அண்ட் பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப் likely expect him to be in control well ahead of the லோக்சபா எலெக்ஷன் in ஏப்ரல் மே. ஸோ ஏப்ரல் மேல வரக்கூடிய லோக்சபா எலெக்ஷன்லையுமே இப்படிதான் கண்ட்ரோல்ல இருப்பாரு அப்படின்னு யார் எதிர்பார்க்கிறா? பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப், சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்பார்க்குது. He will also have to safeguard the trust endowed in him. அவருக்கு கொடுக்கப்பட்ட ட்ரஸ்ட் அவர் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். சென்ட்ரல் லீடர்ஷிப் ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துருக்கு, அதை இவர் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். இவருக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானா? எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அதனால இவர் கண்டிப்பா ஒரு எஃபிஷியன்ட் செட் ஆஃப் பொலிட்டிக்கல் அட்வைசர், பியூரோக்ராட்டிக் அட்வைசர்ஸ் இவருக்கு இருக்கணும். பொலிட்டிக்கல் அட்வைசர்ங்கும் போது கட்சி விதமா என்ன பண்ணணும், அது விதமா என்ன பண்ணணும், மக்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள். பியூரோக்ராட்டிக் போது ஆபீசர்ஸ். பியூரோக்ரஸினாலே ஃபார்மாலிட்டிஸ் போறா. கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, எக்ஸசிவ் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதா பியூரோக்ரஸி. பியூரோக்ராட்டிக் அட்வைசர்ஸுங்கும் போது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் கரெக்டாக இவருக்கு எஃபிஷியண்டா நடந்துக்கணும். அப்புறம் பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸும் ப்ராப்பரா இருக்கும். இவர் சூஸ் பண்ற மற்ற மினிஸ்டர்ஸ் இவருக்கு நல்லா வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சரியா? ஆஸ் அப்படிங்கிறது வைல்ங்கிற மீனிங்ல வந்துருக்கு. வைல் ஹி கிராப்பிள்ஸ் வித், ஹி ஃபைட்ஸ் வித் பொலிட்டிக்கல் அண்ட் கவர்னன்ஸ் சேலஞ்சஸ். ஸோ புதுசாக ஒரு ஆள் எடுத்திருக்காங்க, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது அந்த ஃபுல் பேராகிராஃப்ல இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்துட்டு காங்கிரஸ் கையில தான் இருந்துச்சு. ஆனா
போன போ ரீ ரூல் வந்துட்டு காங்கிரஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க ப்ராப்பர் ரூலர் இல்லாததுனால, ப்ராப்பர் லீடர்ஷிப் இல்லாததுனால, ப்ராப்பர் கவர்னன்ஸ் இல்லாததுனால ராஜஸ்தான் அப்படியே திரும்ப இப்போ பிஜேபி கையில போயிடுச்சு. கையில போன உடனே இவங்க ஒரு சடன் மூவா இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸை வச்சு மூவ் பண்ணாம புது லீடர்ஸ் வச்சு மூவ் பண்றாங்க. அந்த புது லீடர்ஸை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கேஸ்ட் ஒரு மெயின் ரீசனா இருக்கு. அதை தாண்டி இவங்க கேஸ்ட் ஒரு ரீசனா வச்சாலும் இந்த லீடரை சூஸ் பண்றதுல பயங்கர அட்வான்டேஜஸ் இருக்கு. புது ஆளு புதுசா ஏதாவது பண்ணும்போது மக்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. பார்ட்டி ஒர்க்கர்ஸ்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இருந்தாலும் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போ இவரை எங்கனாலும் எப்படினாலும் கவுத்துடலாம், பிரச்சனை வரலாம். ஆனா மோடியே இவரை கையை தூக்கி தொட்டிருக்கிறதுனால அதுல இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. மற்ற மக்கள் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து நடத்தி நிப்பாட்டி லீட் பண்ணிட்டு போறது ஒரு பிரச்சனையான விஷயம் தான். ஆனா அதெல்லாம் அவருக்கு பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான பொலிட்டிக்கல் அண்ட் பியூரோக்ராட்டிக் அட்வைசர்ஸ் இருந்தா கண்டிப்பாக பண்ணலாம். இதுடைய சம்மரி. ஸோ ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க பிஜேபியில புதுசா. அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, கொண்டு வந்ததற்கான காரணங்கள், அதோடைய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா ஒரு கேஸ்ட் பேஸ்ட் டிசிஷனா இருந்தா கூட இன்னொரு சைடு இது ஒரு பயங்கர ஒரு பார்ட்டிக்குள்ள பிஜேபிக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தான் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். டாடா பை பை. சி.